60 வயதிற்கு மேல நம்ம உடம்புல ஏதாவது ஒரு கஷ்டம்னா, நாம உடனே சொல்ற வயதான காலத்துல இதெல்லாம் சகஜம்தான்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுதான் நீங்க பண்ற முதல் தப்பு. இது வயதான காலத்து மாற்றங்கள். அந்த மெல்லிய சத்தங்களை நாம கவனிக்க தவறினோம்னா, அது பின்னாடி ஒரு பெரிய எமர்ஜென்சி கொண்டு போய் விட்டுரும். இந்த அறிகுறிகள் என்னென்ன? அதை எப்படி ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு உயிரை காப்பாத்துறது? இப்போவே தெரிஞ்சுக்கலாம். முதலாவது அறிகுறி, காரணமே இல்லாம திடீர்னு குறையுற உடல் எடை. பொதுவா உடல் எடை குறையுதுன்னா நாம சந்தோஷப்படுவோம். ஆனா, நீங்க எந்த ஒரு டயட் பண்ணல, புதுசா எந்த உடற்பயிற்சியும் பண்ணல. ஆனா, தானாவே எடை குறையுதுன்னா, அது ஒரு பெரிய எச்சரிக்கை மணி. உங்க உடம்பு தனக்கு தேவையான எனர்ஜிய வெளியிருந்து எடுத்துக்க முடியாம தன்னையே சிதைக்க ஆரம்பிக்குது. பாடி ஈட்டிங் அவே அட் இட்செல்ஃப் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இது ஏன் நடக்குது? இதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்கலாம்? சர்க்கரை நோய் அல்லது தைராய்டு. நம்ம உடம்புல உணவு சக்தியா மாறுற அந்த வேகம், மெட்டபாலிசம் பாதிக்கப்படும்போது உடல் மெலிய ஆரம்பிக்கும். செரிமான கோளாறு. நம்ம குடல் சத்துக்களை உறிஞ்சிற சக்தியை இழந்துட்டா உடம்புல இருக்கிற தசையெல்லாம் கரையத் தொடங்கும். புற்றுநோய், கேன்சர், வயிறு, நுரையீரல் இல்லனா கணையத்துல புற்றுநோய் செல்கள் இருந்தா அது நம்ம உடம்போட மொத்த எனர்ஜியையும் வேகமா குடிச்சிடும். இதனால பசியே எடுக்காது, எடையும் சட்னு குறைஞ்சிடும். தொற்று நோய்கள். உடம்புல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தா அது கூட போராடியே நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி டயர்ட் ஆகிடும். இதனால உடல் பலவீனமாகி எடை குறையும். இதை எப்படி செக் பண்றது? 5% ரூல் ஒரு சின்ன கணக்கு வச்சுக்கோங்க. கடந்த 6 மாசத்துல உங்க உடல் எடையில 5%க்கும் மேல தானாவே குறைஞ்சிருந்தா, உதாரணத்துக்கு நீங்க 70 கிலோ இருக்கிறீங்க, ஆனா எந்த முயற்சியும் பண்ணாமலே ஒரு 3.5 கிலோ குறைஞ்சிடுச்சுன்னா, நீங்க உடனே டாக்டரை பார்க்கணும். இது வெளிய பார்க்க வலியே இல்லாம இருக்கலாம். ஆனா உள்ள ஏதோ ஒரு பெரிய பாதிப்பு ஒளிஞ்சிருக்கலாம். அடுத்ததா நாம பார்க்க போற 2 அறிகுறிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, இது உங்க உயிருடன் நேரடியா சம்பந்தப்பட்டது. அறிகுறி 2, இதய அசௌகரியம், ஹார்ட் டிஸ்கம்ஃபர்ட். பொதுவா நாம சினிமாவுல பார்க்கிற மாதிரி ஹார்ட் அட்டாக்னா அப்படியே நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு கீழே விழுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நிஜ வாழ்க்கையில, குறிப்பா பெரியவங்களுக்கும் பெண்களுக்கும் ஹார்ட் அட்டாக் ரொம்ப சைலண்டா வரும். முக்கியமா கவனிக்க வேண்டியது, மாரடைப்பு வர்ற பெண்கள்ல 50% பேருக்கு நெஞ்சு வலியே இருக்காதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. அதுக்கு பதிலா இந்த மாதிரியான அறிகுறிகள் தான் தெரியும். நெஞ்சுல ஒரு பெரிய பாரத்தை ஏத்தி வச்ச மாதிரி ஒரு அழுத்தம், அஜீரணம் இல்லனா நெஞ்செரிச்சல்னு நாம நினைக்கிற அந்த எரியும் உணர்வு. சில நேரங்கள்ல இந்த வலி தாடை, முதுகு, தோள்பட்டை இல்லனா கைகள்ல பரவ ஆரம்பிக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறமோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல உணர்ச்சி வசப்படும் போதோ ஒருவித அன்ஈஸி ஃபீலிங் வரும். இதையெல்லாம் சாதாரண கேஸ் ட்ரபிள்னு நினைச்சு தப்பு பண்ணிடாதீங்க. அறிகுறி 3, மூச்சுத் திணறல், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத். நிறைய பேரு முன்பு போல நடக்க முடியல, வயசாயிடுச்சு, அதான் மூச்சு வாங்குது அப்படின்னு தங்களை தாங்களே சமாதானம் செஞ்சுக்குவாங்க. ஆனா மெதுவா ஆரம்பிச்சு நாள் போக போக அதிகமாகிற இந்த மூச்சுத் திணறல், க்ரீப்பிங் பிரெத்லெஸ்னஸ் ஒரு எச்சரிக்கை மணி. இது பின்வரும் பிரச்சனைகளோட அறிகுறியா இருக்கலாம். ஹார்ட் ஃபெயிலியர். உங்க இதயம் ரத்தத்தை சரியா பம்ப் பண்ண முடியாம கஷ்டப்படுதுன்னு அர்த்தம். நுரையீரல் இரத்த உறைவு, பல்மனரி எம்போலிசம். நுரையீரலுக்குள்ள இரத்த கட்டுகள் உருவாவதால மூச்சு விடுறது கஷ்டமாகலாம். அனீமியா, இரத்தத்துல ஆக்சிஜன் அளவு கம்மியா இருந்தாலும் இப்படி மூச்சு வாங்கும். எப்போ நீங்க கண்டிப்பா டாக்டரை பார்க்கணும்? கொஞ்ச தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குதா? நேரா படுக்கும்போது மூச்சு விடுறதுல சிரமம் இருந்து தலைக்கு 2-3 தலையணை வச்சாதான் நிம்மதியா இருக்குன்னு தோணுதா? உங்க கணுக்கால்கள்ல திடீர்னு வீக்கம் தெரியுதா?
காரணமே இல்லாம தொடர்ந்து வறட்டு இருமல் இருக்கா? ஞாபகம் வச்சுக்கோங்க, வேலை செஞ்சா வர்ற சோர்வு வேற. ஆனா எப்போவும் இருக்கிற தீராத சோர்வுங்கிறது உங்க உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகள் தங்களை காப்பாத்தச் சொல்லி எழுப்புற அபயக்குரல். அடுத்ததா நாம பார்க்க போற 2 அறிகுறிகள். நாம வயசாயிடுச்சு, அதான் இப்படி இருக்குன்னு ரொம்ப ஈஸியா கடந்து போற விஷயங்கள். அறிகுறி 4, ஆன்மாவை உறிஞ்சும் சோர்வு, சோல் சாப்பிங் ஃபட்டீக். 8 மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்ச பிறகும் காலையில பெட்ல இருந்து எழும்போது, அப்பாடா அவ்ளோதான் உடம்புல தெம்பே இல்லைன்னு ஒரு களைப்பு வருதா? இது வெறும் வேலை செஞ்சதால வந்த சோர்வு இல்லைங்க. உங்க இதயம், சிறுநீரகம் இல்லனா கல்லீரல், லிவர் போன்ற ரொம்ப முக்கியமான உறுப்புகள் சரியா வேலை செய்யலனா உங்க உடம்பு இந்த மாதிரி ஒரு தீராத சோர்வை கொடுக்கும். உங்க உடம்பு உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்னிங் சிக்னல் இது. அறிகுறி 5, மலம் கழிக்கும் பழக்கத்தில் மாற்றங்கள், பாவல் சேஞ்சஸ். பொதுவா இந்த மலம் கழிக்கிறது பத்தி பேசுறதுக்கு நம்ம எல்லாருக்குமே ஒருவித கூச்சம், டாபு இருக்கும். ஆனா அந்த தப்பான கூச்சம்தான் பல உயிர்களை பறிக்குதுங்கிறது தான் கசப்பான உண்மை. 60 வயசுக்கு அப்புறம் குடல் இயக்கம் கொஞ்சம் ஸ்லோவாகிறது சகஜம்தான். ஆனா இந்த மாற்றங்கள் தெரிஞ்சா மட்டும் தயவு செஞ்சு அலட்சியப்படுத்தாதீங்க. தொடர்ச்சியான மலச்சிக்கல் இல்லனா வயிற்றுப்போக்கு, இது மாத்தி மாத்தி வருதான்னு கவனிங்க. மலத்தின் வடிவம் மாறுறது, மலம் பென்சில் மாதிரி ரொம்ப மெல்லியதா போகுதான்னு பாருங்க. மலத்துல ரத்தம் வர்றது, இது வெறும் பைல்ஸ் தான், மூலம்தான்னு நீங்களாவே ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. அது வேற ஏதோ ஒரு பெரிய பாதிப்போட அறிகுறியா கூட இருக்கலாம். குடல் அழற்சி, டைவர்டிகுலைட்டிஸ் இல்லனா குடல் புண் போன்ற பிரச்சனைகளோட ஆரம்பமா இது இருக்கலாம். ஒரு முக்கியமான தகவல், குடல் புற்றுநோயை, காலன் கேன்சர் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டா அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு 90% வாய்ப்பு இருக்கு. அதனால கூச்சப்படாம உடனே டாக்டரை பாருங்க. அறிகுறி 6, திடீர் குழப்பம் மற்றும் ஞாபக மறதி. கடைசியான ஆனா ரொம்ப முக்கியமான அறிகுறி, திடீர்னு ஏற்படுற மனக்குழப்பம் மற்றும் ஞாபக மறதி. வயசானா கொஞ்சம் ஞாபக மறதி வர்றது இயற்கைதான். ஆனா திடீர்னு சடன் ஒரு குழப்பம் வருதுன்னா அது வயசோட அடையாளம் இல்லைங்க. அது ஒரு அவசர மருத்துவ நிலை, மெடிக்கல் எமர்ஜென்சி. உங்க மூளை தான் உங்க உடம்போட கட்டளை மையம், கமாண்ட் சென்டர். அதுல ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தா அது குழப்பமா தான் வெளிப்படும். இப்போ கண்ணாடி எங்க வச்சோன்னு மறக்கிறது சாதாரண விஷயம். ஆனா நல்லா தெரிஞ்ச இடத்திலேயே வழி தெரியாம நிக்கிறது, ஒரே கேள்விய திரும்ப திரும்ப கேட்கிறது, இல்லன்னா திடீர்னு குணம் மாறி பயங்கரமா கோபப்படுறது, இதெல்லாம் சாதாரணமானது இல்லை. இதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம்? சிறுநீரகத் தொற்று, UTI. பெரியவங்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு சிறுநீரகத்துல இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டா, காய்ச்சல் வர்றதுக்கு முன்னாடி மனக்குழப்பம்தான் முதல்ல வரும். மினி ஸ்ட்ரோக், மூளைக்குச் செல்ற இரத்த ஓட்டத்துல ஒரு தற்காலிக தடை ஏற்பட்டிருக்கலாம். மருந்துகளோட ரியாக்ஷன், நீங்க வேற வேற பிரச்சனைகளுக்காக சாப்பிடுற மருந்துகள் ஒன்னோடொன்னு ரியாக்ட் ஆகி கூட இந்த மாதிரி குழப்பத்தை உருவாக்கலாம். நல்ல விஷயம் என்னன்னா, இந்த திடீர் மாற்றங்கள் பல நேரங்கள்ல முறையான சிகிச்சை கொடுத்தா குணப்படுத்தக்கூடிய ரெவர்சிபிள் விஷயங்களாத்தான் இருக்கும். அதனால இதை வயசுன்னு சொல்லி கடந்து போகாம ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம டாக்டரை பார்க்கிறது ரொம்ப அவசியம். அறிகுறிகள் தென்பட்டால் நீங்க செய்ய வேண்டியவை. சரி, இந்த மாதிரி அறிகுறிகள் ஏதாவது ஒன்னு தெரிஞ்சா நாம என்ன பண்ணணும்? பார்க்கலாம், ஒரு 2 நாள் போகட்டும் அப்படின்னு தள்ளி போடுற அந்த எண்ணம் 60 வயசுக்கு அப்புறம் உயிருக்கே ஆபத்தா முடியலாம். அதனால இந்த 4 விஷயங்களை உடனே செய்யுங்க. அறிகுறி குறிப்பேடு, உடம்புல என்ன மாற்றம் தெரியுது, அது எப்போ ஆரம்பிச்சது, எவ்வளவு நேரம் அந்த வலி இல்லனா அசௌகரியம் நீடிச்சது, இதையெல்லாம் ஒரு டைரியிலையோ இல்ல போன்லயோ நோட் பண்ணி வைங்க.
இது டாக்டருக்கு உங்க பிரச்சனைய சரியா புரிய வைக்க உதவும். துணைக்கு ஒருவரை கூட்டிட்டு போங்க. டாக்டரை பார்க்க போகும்போது தனியா போகாதீங்க. உங்க நண்பர் இல்லனா உறவினரை கூட கூட்டிட்டு போங்க. ஏன்னா டாக்டர் சொல்ற முக்கியமான விஷயங்களை அவங்க குறிப்பு எடுத்துக்க முடியும். உங்களுக்கு ஒரு தைரியமாவும் இருப்பாங்க. பரிசோதனைகளை செஞ்சுக்க தயங்காதீங்க. உங்க உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் இருக்குன்னு நீங்க உறுதியா நம்புனீங்கன்னா இசிஜி, எக்ஸ்ரே இல்லனா ஒரு முழுமையான பிளட் டெஸ்ட் செய்யச் சொல்லி டாக்டர் கிட்ட கேளுங்க. அலட்சியத்தை ஒத்துக்காதீங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி வயசான காலத்துல இதெல்லாம் வரும்னு டாக்டர் சொன்னா கூட அதை அப்படியே ஏத்துக்காதீங்க. அந்த இடத்துல நீங்க அழுத்தமா சொல்ல வேண்டிய வாக்கியம் இதுதான்: டாக்டர், இது என் உடம்புல வந்திருக்கிற ஒரு புது மாற்றம். இத வயசுன்னு மட்டும் சொல்லி ஒதுக்கிடாதீங்க. தயவு செஞ்சு முழுமையா ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. உங்க உடம்ப பத்தி உங்களுக்கு தெரியாதது யாருக்கும் தெரியாது. அதனால உங்களுக்கான உரிமையை நீங்க தான் கேட்டு வாங்கணும். தடுப்பு முறைகள் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் அறிகுறிகளை கண்டுபிடிச்சு சிகிச்சை எடுக்கிறதுங்கிறது பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் பண்றது. ஆனா அந்த பிரச்சனையே வராம தடுக்கிறது தானே புத்திசாலித்தனம். அதுக்கு இந்த 4 விஷயங்களை உங்க லைஃப் ஸ்டைல்ல மாத்திக்கோங்க. முக்கியமான ரீடிங்ஸை செக் பண்ணுங்க. வாரம் ஒரு முறை உங்க இரத்த அழுத்தம், பிபி மற்றும் இரத்த சர்க்கரை, சுகர் அளவை பரிசோதிச்சு ஒரு நோட்ல எழுதி வைங்க. அப்பதான் உங்க உடம்புல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தண்ணி குடிக்க மறக்காதீங்க. ஹைட்ரேஷன். நிறைய பேருக்கு தாகம் எடுத்தா மட்டும்தான் தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கு. ஆனா தாகம் எடுக்கலைனாலும் ஒரு நாளைக்கு 6 முதல் 8 கிளாஸ் தண்ணி கண்டிப்பா குடிங்க. ஏன்னா உடம்புல நீர்ச்சத்து குறைஞ்சா அது அப்படியே பயங்கர சோர்வையும் மனக்குழப்பத்தையும் கன்ஃபியூஷன் கொண்டு வந்துடும். உங்க மருந்து பெட்டியை ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. நீங்க ஒரு 5 மாத்திரைக்கு மேல சாப்பிடுறவரா? அப்போ கண்டிப்பா உங்க டாக்டர் கிட்டயோ இல்ல மருந்தாளுநர் கிட்டயோ, ஃபார்மசிஸ்ட், ஒரு வாட்டி ஆலோசனை கேளுங்க. ஏன்னா வயசாகும்போது நம்ம கல்லீரல், லிவர் மற்றும் சிறுநீரகத்தோட கிட்னி வேகம் குறையும். இதனால நீங்க சாதாரணமா சாப்பிடுற மருந்துகள் கூட உங்க உடம்புல அதிக வீரியத்தோட வேலை செஞ்சு சில பக்க விளைவுகளை, சைடு எஃபெக்ட்ஸ் உண்டாக்கலாம். உணவும் சின்ன உடற்பயிற்சியும் உங்க மூளைய பாதுகாப்பா வச்சுக்க ஒமேகா 3 அதிகமா இருக்கிற மீன், நட்ஸ் போன்ற உணவுகளைச் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஜிம்முக்கெல்லாம் போக வேண்டாம். ஒரு நாளைக்கு வெறும் 10 நிமிஷம் மட்டும் நடங்க. அதுவே உங்க இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பெரிய ஆபத்துகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். கடைசியா ஒரு விஷயம். இந்த வீடியோவுல நாம பார்த்த 6 அறிகுறிகளும் உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லை, உங்களை விழிப்புணர்வோட வச்சுக்கத்தான். முதுமைங்கிறது ஒரு நோய் கிடையாது. அது வாழ்வோட ஒரு அழகான கட்டம். அந்த வாழ்க்கைய பயமில்லாம ஆரோக்கியமா வாழணும்னா நம்ம உடம்பு கொடுக்கிற சின்ன சின்ன சிக்னல்ஸ் நாம சரியா கவனிக்கணும். உங்க ஆரோக்கியம் உங்க கையில மட்டும் இல்லை, உங்களை உயிர்க்குயிரா நேசிக்கிற உங்க குடும்பத்தோட கையிலையும் இருக்கு. அதனால இனிமே எந்த ஒரு மாற்றத்தையும் வயசாயிடுச்சுன்னு சொல்லி அசால்ட்டா விட்டுறாதீங்க. ஒரு சின்ன விழிப்புணர்வு ஒரு பெரிய ஆபத்தை தடுத்து நிறுத்தும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. உங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற நண்பர்களுக்கும், குறிப்பா உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல முக்கியமான ஆரோக்கிய தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க இப்போ எங்கிருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் ஆரோக்கியமா சந்தோஷமா இருங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.